ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முத்தாத மரவள்ளிக்கிழங்காக பார்த்து வாங்கிக்கிங்க. நான் அதில் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் தோலெல்லாம் சீவிட்டு சைடில் இருக்கிற பார்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்தி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அது கூட சேர்த்த வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 நம்பர் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகா 3, இஞ்சி ஒரு சின்ன துண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ போண்டாக்கான மேல் மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்குங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் ரவை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 கரண்டி அளவுக்கு தோசை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தோசை மாவுலேயே உப்பு இருக்குது, அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க. சாஃப்ட்னஸ் வேணும்னு விரும்புகிறவங்க சோடா உப்பு 1 சிட்டிகை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுக்குங்க. இப்போ வெங்காயம், மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட மரவள்ளிக்கிழங்கை நல்லா மசித்து சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு எப்படி மசிக்கிறோமோ அதே அளவு நல்லா மசித்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நேரம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மரவள்ளிக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதையே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். அதையே கலக்கி வச்சுருக்கிற மாவில் பெரட்டி ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு பொரிச்சு எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ போண்டா ஒரு சைடு வெந்துருச்சுன்னா அடுத்த சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாஸோட கூட பரிமாறலாம். ரொம்பவே உருளைக்கிழங்கு போண்டா போலவே டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு நிறையா பேருக்கு பிடிக்காதும்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேங்க. வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.